இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்று அன்னையினுடைய திருவிழாவினுடைய முத்தாய்ப்பாக அன்னை நமக்கு எப்படி திகழ்கின்றார் என்பதை தந்தை பியோ வழியாக அறிந்து கொள்வதற்கு ஓர் நாளாக கடவுள் நமக்கு தந்திருக்கின்றார். அன்னையினுடைய வாழ்வு எப்படி நமக்கு முன் உதாரணமாக இருக்கின்றது, எப்படி இந்த வாழ்வு நம்மை அடுத்த கட்ட நிலைக்கு அழைத்து செல்கின்றது என்பதை நினைத்து நாம் பெருமிதத்தோடு நடந்து செல்வதற்கு, வீறு நடை போடுவதற்கு இந்த நாள் நமக்கு இறைவன் கொடுத்திருக்கின்றார். அதற்காக இறைவனுக்கு நன்றி சொல்வோம், அன்னைக்கு நன்றி சொல்வோம். அன்புக்குரியவர்களே, இந்த மலையை பார்க்கின்ற பொழுது என் மனதிலே திருப்பாடல் 121 ஒலித்துக் கொண்டே இருக்கின்றது. மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்தினேன், உதவி எனக்கு எங்கிருந்து வரும் என்றேன். உதவி எனக்கு ஆண்டவரிடமிருந்தே வரும். அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். உன் கால் இடற விட மாட்டார், உன்னை காக்கும் அவர் உறங்கி விட மாட்டார். இதோ இஸ்ரேலை காக்கின்றவர் கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. கதிரவன் உன்னை தீண்டாது, நிலா உன்னை தாக்காது என்று சொல்லி அந்த திருப்பாடல் அழகாக மலையை பற்றி நமக்கு எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்கின்றது. உதவியை பற்றி நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கின்றது. எதற்காக இப்படி ஒரு திருநாளை நாம் கொண்டாடி கொண்டே இருக்கின்றோம்? எதற்காக அன்னையை போற்றி பெருமைப்படுத்திக் கொண்டே இருக்கின்றோம்? இந்த உலகத்திலே புனிதர்களுக்கு இல்லாத ஒரு பெயர் அன்னைக்கு இருக்கின்றது. புனிதர்களுக்கு இல்லாத அளவிலே கோவில்கள் நம்முடைய அன்னைக்கு இருக்கின்றது. புனிதர்களுக்கு இல்லாத அளவிலே அன்னைக்கு பல இடங்களிலே கெபிகள் கட்டப்படுகின்றன. இதெல்லாம் எதற்காக, ஏன் அப்படின்னு யோசிக்கின்ற பொழுது, அன்னை என்பவர் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை பின்பற்றி நாம் நடந்தால் நம்முடைய வாழ்வு தெளிவை நோக்கி நடந்து செல்லும். நீங்க அந்த பாதை வழியாக வந்தீர்கள் என்றால், சிலுவை பாதைக்கு வர்ற வழியில போனீங்கன்னா அதுக்குள்ள ஒரு வார்த்தை எழுதியிருக்கு. என்ன வார்த்தை எழுதியிருக்குது? டு ஜீசஸ் த்ரூ மேரி. டு ஜீசஸ் த்ரூ மேரி. இயேசுவிடம் செல்ல வேண்டும் என்றால் அன்னை வழியாக மட்டுமா உங்களால் விரைவாக செல்ல முடியும். அந்த அன்னையை கட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள் என்பதுதான் இன்று நமக்கு சொல்கின்ற ஒவ்வொரு அழைப்பாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இந்த அன்னையை பலவித புனிதர்கள் பலவாறு போற்றி பெருமைப்படுத்துகின்றார்கள். அவர்கள் எல்லாம் சொல்கின்ற அந்த வார்த்தைகள் எல்லாம் நினைத்து பார்க்கின்ற பொழுது மிகவும் எனக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது. அன்னையை பின்பற்றும் போது நம்முடைய வாழ்வு மாறுகின்றது என்பதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்வு பிறருக்கு எடுத்துக்காட்டாக மாறுகின்றது என்பதைத்தான் இந்த புனிதர்கள் தங்களுடைய வாழ்வின் வழியாக தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள். அப்படி நம்முடைய திரு அவை அன்னையை எப்படி பார்க்கின்றது, இந்த புனிதர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்பதோடு இணைந்து தந்தை பியோ எப்படி பார்க்கின்றார் என்பதை நினைத்து நாம் நம்மை நாமே ஆராய்வதற்கு, நம்முடைய நம்பிக்கையை ஆராய்வதற்கு, நம்முடைய அன்னையை பற்றி ஆராய்வதற்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். திரு அவை நம்முடைய அன்னையை 3 விதமாக பார்க்கின்ற. ஒன்று, முன் மாதிரி, மாடல் ஃபார் அஸ். நீங்கள் எப்படி வாழ வேண்டும், கடவுளுக்கு ஏற்றவாறு எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு முன் உதாரணமாக அன்னையை நமக்கு முன் மாதிரியாக வைக்கின்றது. இரண்டாவதாக, the person who intercedes for us. பரிந்து பேசுபவர். நான் சோர்ந்து போயிட்டேன், என்னுடைய வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் இருக்குது, நான் என்ன பண்ணணும், யார்கிட்ட போய் கேட்கணும், கடவுள்கிட்ட எப்படி கேட்பது அப்படின்னு யோசிக்கின்ற பொழுது நமக்கு துணையாக இருப்பது நம்முடைய அன்னை. அன்னை நமக்காக இறைவனிடம் தொடர்ந்து பரிந்து பேசுகின்றார். இயேசு கிறிஸ்துவிடம் தொடர்ந்து பரிந்து பேசுகின்றார். இந்த அன்னையை தான் நாம் முன்னுதாரணமாக வைத்து பரிந்து பேசுகிறவர், இவரிடம் நான் எதை கேட்டாலும் அது எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும், அந்த உறுதியை நமக்கு அன்னை தருவதாக திரு அவை அவரை கொண்டாடி கொண்டிருக்கின்றது, பரிந்து பேசுவராக கொண்டாடி கொண்டிருக்கின்றது. மூன்றாவதாக, டு ஜீசஸ் த்ரூ மேரி. இயேசுவை அடைய சிறந்த பாதை அன்னை மரியா மட்டுமே. இயேசுவை அடைய சிறந்த பாதை அன்னை மரியா மட்டுமே.
அன்னை மரியாவை நீங்கள் பின்பற்றுகின்ற பொழுது உங்களுடைய வாழ்வு மாறுகின்றது. உங்களுடைய வாழ்வு இயேசுவை நோக்கி அழைத்து செல்லப்படுகின்றது. உங்களை அறியாமலே நீங்கள் நல்லதை இந்த மண்ணிலே விதைத்துக் கொண்டே செல்கின்றீர்கள். அதுதான் நாம் இறையாட்சியாக நாம் பேசிக்கொண்டே இருக்கின்றோம். அதைத்தான் நாம் செய்து கொண்டே இருக்கின்றோம். கிறிஸ்தவர்களாக நம்முடைய கத்தோலிக்க மறையை பின்பற்றி நாம் அன்னைக்கு முடிசூட்டி கொண்டே இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஆகவே திரு அவை இவ்வாறு பார்க்கின்ற அதே தருணத்திலே புனிதர்கள் எவ்வாறு பார்க்கிறார்கள் என்று பார்த்தோம். புனித ஜான் பால், 2ஆம் ஜான் பால் முன்பாக இருந்த திருத்தந்தை அவர்கள் சொல்கின்றார், ஒரு 2 வார்த்தைகள் அடக்கி விடுகின்ற அனைத்தையுமே. totus tuos, totally yours, அனைத்துமே உமக்கே, அன்னையே அனைத்துமே உமக்கே என்று அன்னையை அவர் கெட்டியாக பிடித்துக் கொள்வதை பார்க்க முடிகின்றது. அதன் காரணமாக பலவித மடல்கள், பலவித கடிதங்கள் அனைத்துமே அன்னையை மையப்படுத்தி நிறைய எழுதி நம்முடைய வாழ்வை சரியாக கொண்டு செல்ல வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார் புனித ஜான் பால், திருத்தந்தை 2ஆம் யோவான் அவர்கள். அடுத்ததாக தெரசா ஆஃப் லூதஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தெரசா ஆஃப் லூசஸ், அன்னையை கருணை கொண்ட தாய் என்று அவர் சொல்கின்றார். கருணை கொண்டவராக அவரை பார்க்கின்றார். பொனவென்ச்சர், புனித பொனவென்ச்சர் அவர்கள், இந்த உலகத்திலே தீய சக்தி அதிகமாக இருக்கிறது, பேருருள் கொண்ட அந்த தீய சக்தியை, அந்த நரகத்தை அன்னையுடைய பெயரை கண்டாலே வீழ்ந்துவிடும், அன்னையுடைய பாதுகாவலிலே அது வீழ்ந்துவிடும் என்று சொல்லி நமக்கு இன்னும் அதிகமாக உற்சாகப்படுத்துகின்றார். உங்களுடைய வாழ்வு அந்த தீய சக்தியை எதிர்த்து போராட வேண்டும் என்றால், சாத்தானை எதிர்த்து போராட வேண்டும் என்றால் அன்னையினுடைய பாதுகாவலை நாடுங்கள், அன்னையுடைய பெயரை எப்பொழுதும் உச்சரிக்க மறவாதீர்கள் என்று சொல்லி நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, எங்களுடைய இயேசு சபையை நிறுவிய தூய இஞ்ஞாசியாரை நாங்கள் எப்பொழுதுமே அடிக்கோடுவோம். அவருடைய வாழ்விலே ஒரு காலகட்டத்திலே தன்னை சன்னியாசாக மாற்றிக்கொண்டு காலையில ஜபம் தவம் என்று இருப்பார். சாயந்தர வேளையில போய் கொஞ்சம் பிச்சை எடுத்து அதிலே தன்னுடைய வயிற்றை ஆற்றிவிட்டு மீண்டுமாக ஜபம் தவம் என்று இருந்தார். அந்த காலகட்டத்திலே அன்னையை முழுவதுமாக நம்பியிருந்தார். அவருக்கு காட்சிகள் வருகின்றது, அன்னை காட்சி கொடுக்கின்றார், அவர் சொல்கின்றார். அது எல்லாமே தனித்தனியாக மைகளிலே இட்டு, ஊதா மை, சிவப்பு மை என்று 2 வகையான மைகளை பயன்படுத்தி அதை எழுதுகின்றார். எழுதி எங்களுக்கு தந்திருக்கிறார். அது எங்களுக்கு மட்டுமல்ல, இது திருவைக்கு மட்டுமல்ல, அனைத்து மக்களுக்குமே கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய கொடை. அதைத்தான் நாங்கள் ஆன்மீக பயிற்சிகளாக கொண்டாடி கொண்டே இருக்கின்றோம். ஆன்மீக பயிற்சிகள் என்பது எங்களை நாங்களே அனுபவத்திற்கு உள்ளாக்குவது, இயேசுவோடு நாம் கலப்பது, அன்னை மரியாவோடு கலப்பது, நம்மை நாமே ஆய்ந்தறிவது, சரியான பாதையில் செல்கின்றோமா, சரியான திட்டத்தை எடுத்துக் கொள்கின்றோமா என்று சொல்லி அழைப்பு விடுப்பதுதான் அந்த ஆன்மீக பயிற்சிகள். அந்த ஆன்மீக பயிற்சிகளிலே எங்களுக்கு மிக அழகாக ஒன்றை விட்டு செல்கின்றார் தூய லோயலா இஞ்ஞாசி அவர்கள். அவர் சொல்கின்ற ஒரு அழகான வார்த்தை, மதர் மேரி place me with your son. மதர் மேரி place me with your son. அன்னை மரியாவே உம்முடைய மகனோடு என்னை இருக்க செய்தருளும். அன்னை மரியாவே உம்முடைய மகனோடு என்னை இருக்க செய்தருளும். அது போதும் எனக்கு அப்படின்ற அந்த ஒரு தைரியத்தை தொடர்ச்சியாக நமக்கு தினமும் ஆராய்ந்து அறிவதற்கு அந்த ஒரு தகவலை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது இன்று நாம் யோசித்துக் கொண்டிருக்கின்ற வாழ்விலே எப்படி அன்னை மரியாவையும் ஜபமாலையும் கைகளில் ஏந்தி சாத்தானை வெல்வதற்கு கருவியாக அதை பயன்படுத்த முடியும் என்பதைத்தான் தந்தை பியோ அவர்கள் நமக்கு எடுத்து சொல்லியிருக்கின்றார். தந்தை பியோ அவர்களை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும். தந்தை பியோ அவர்கள் 5 காயங்களை பெற்ற வரங்களை பெற்றவர். அவருடைய வாழ்வு என்பது மக்களுக்கானதாக இருந்தது. அவர்களுக்காக ஒரு மருத்துவமனை கட்டுகின்றார். ஒரு உயர்ந்த மலையிலே மருத்துவமனை கட்டுகின்றார். அங்கு அவர்களுக்கு பாவ சங்கீர்த்தனம் செய்து கொடுக்கின்றார். அதே போன்று அவர் அவ்வளவு துன்பங்களை அனுபவித்தாலும், உடல் வேதனை, மனவேதனை அவ்வளவு அனுபவித்தாலும் அவர் ஜபமாலையை உறுதியாக பற்றிக் கொள்கின்றார். அந்த ஜபமாலை தான் உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற மிக பெரிய கருவி. இதை வைத்துக் கொண்டு உங்களுக்கு வருகின்ற அனைத்து சவால்களையும் உங்களால் எதிர்கொள்ள முடியும் என்று நமக்கு அழைப்பு விடுத்துக் கொண்டே இருக்கின்றார். புனித பியோ அவர்கள்
அவருடைய பெயர் என்னவென்றால் பியோ அப்படின்னு சொல்றோம். அதுக்கு முன்பாக அவருடைய ஒரிஜினல் பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரான்சிஸ்கோ. நம்ம போப் பிரான்சிஸ், அப்புறம் நம்முடைய இப்பொழுது இருக்கின்ற திருத்தந்தையுடைய பிரான்சிஸ் பிரிவோஸ்ட், அவருடைய அந்த இயற்பெயர், இதெல்லாத்தையும் பார்க்கும் பொழுது இந்த பிரான்சிஸ் இயற்கையோடு இணைந்தவர் அப்படின்ற ஒரு காரணத்தை நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள். அப்படி இந்த பியோ அப்படின்ற பேரே நமக்கு என்ன சொல்கின்றதுன்னா பயஸ், கடவுளுக்கு அர்ப்பணமான ஒரு வகையிலே ஆன்மீகத்தை மையமாக கொண்டவர் அப்படின்ற ஒரு தெள்ள தெளிவான ஒரு அற்புதத்தை சொல்லிக் கொண்டே இருக்கின்றது. சின்ன வயசுல அவரு 13 வயசு இருக்கும். அந்த வயசுல கோயிலுக்கு தான் போய்கிட்டு இருக்காரு. அதுல போகும்போது இவங்க ஊரு கொஞ்சம் பிரசித்தி பெற்ற ஊர். அந்த ஊர்ல, இத்தாலி நாட்டில் இருக்கிற அந்த ஊர்ல, டவுன்ல மாதாவை தேர் பவனி எடுத்துட்டு வருவாங்க, ஜபமாலை சொல்லுவாங்க. இவர் எவ்வளவு உருக்கமாக இருந்தார் என்றால், ஒரு நாளைக்கு 15 முதல் 25 மணி வரை, 15 மணி முதல் 25 மணி வரை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம 53 மணி இல்லை, அந்த மொத்தமாக ஒரு ஜபமாலையை எடுத்து 15 முதல் 25 வரை அவரால் முடிந்த அளவு சொல்லிக்கிட்டே இருப்பார். அவ்வளவு தன்னைத்தானே வருத்தி கொண்டு அவ்வளவு நேரம் அன்னை மரியாவோடு தான் ஐக்கியப்பட வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து அந்த ஜெபமாலையை ஜபித்துக் கொண்டே இருப்பார் என்று சொல்கின்றார்கள். அவருடைய உறவினர்கள் எல்லாம் அதை சொல்கின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, அவர் விட்டு சொல்கின்ற ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னவென்றால், உங்கள் கைகளிலே ஜெபமாலை ஏந்துங்கள், உங்கள் கைகளிலே ஜெபமாலை ஏந்துங்கள். ஜெபமாலையை ஏந்தும் போதுதான் நிறைய சோதனைகள் வரும். எங்க வீடுகள்ல நான் இருந்தப்போ, சின்ன பிள்ளையா இருந்தப்ப, வீட்டுல அம்மா எல்லாரும் வாங்க வரிசையா உட்காருங்க ஜெபமாலை சொல்லணும் அப்படின்னு சொன்னோடனே சாப்பாடு எல்லாம் தனியா வச்சிருப்பாங்க. ஜெபமாலை முடிச்ச பிறகுதான் சாப்பாடு. அதனால எல்லாரும் உட்கார்ந்துருப்போம். உட்கார்ந்து ஜெபமாலை ஆரம்பிச்ச உடனே ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே விசுவாச அறிக்கை சொல்லி முடிச்ச உடனே இங்க கொட்டாய் விட ஆரம்பிச்சிருவாங்க 2-3 பேர். நானா சரிஞ்சிருவேன் அப்படியே. அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 10 மணி முடிஞ்ச உடனே அடுத்து ஒரு பாட்டு பாடுறது மாட்டாங்க, ஆனா அடுத்தது போவாங்க, ஒரு வேண்டுதல் வைப்பாங்க. ஆனா அதுக்குள்ளேயும் ஒரு 2 பேர் சரிஞ்சிருவோம். கடைசியா ஜெபமாலை முடியும் போது ஒரு 2-3 பேர் அப்படியே கொட்டாய் விட்டு அப்படியே சோகத்துல சாஞ்சிருவோம். சாய்ந்து அம்மா மட்டும் சொல்லிட்டு இருப்பாங்க. நிறைய நேரங்கள் இது நடக்குது. ஏன்னா ஜெபமாலை சொல்லும் போது சாத்தான் உங்களை சும்மா விடவே விடாது. எப்படியாவது இவர்களை துன்புறுத்தி விட வேண்டும், எப்படியாவது இவர்களை ஜெபமாலை சொல்ல விடாம தடுத்துடணும் அப்படின்னு ரொம்ப கங்கணம் கட்டிட்டு உங்களுக்கு எல்லா வேலையும் செய்யும். அதனால ஜெபமாலை எடுத்து ஜெபிப்பது என்பது மிக மிக கடினமாக இருக்கிறது. உண்மை அதுதான், உண்மை அதுதான். ஆனா நம்ம இந்த தவக்காலம் வந்து விடனே என்ன பண்ணுவோம், ஜெபமாலை எடுத்து கழுத்துல போடுவோம். மாலை அணிவிந்தோம், மாலை அணிந்தோம், ஆடை அணிந்தோம், இனிமேல் அதை தொட மாட்டேன், இதை தொட மாட்டேன், கெட்ட பேச்சு பேச மாட்டேன், கெட்டதை நினைக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு உறுதியாக எடுத்து செய்யறோம். ஆனா அந்த ஜெபமாலை எடுத்து ஜெபம் பண்றோமா, ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. அந்த ஜெபமாலை எடுத்து ஜெபம் செய்கிறோமா, ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. ஆனால் அன்புக்குரியவர்களே, என்னுடைய வாழ்க்கையிலும் சரி, பிறருடைய வாழ்க்கையிலும் சரி, உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதா, உங்களுடைய வாழ்விலே மிக பெரிய துக்கம் வந்துகிட்டு இருக்குதா, இந்த ஜெபமாலை எடுத்து அன்னையிடம் வேண்டுங்கள். கஷ்டமா இருக்கும். முழந்தாள் படிட்டு ஜெபம் பண்ணுங்க. உங்க வீட்டுல முழந்தாள் படிட்டு என்னால் முடிந்தது இந்த 10 மணி, இந்த 20 மணி, இந்த 30 மணி அப்படின்னு ஆரம்பிக்கணும். குடும்பத்துல 53 மணி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெட் ஸ்பீட்ல போய்கிட்டு இருக்கும் வண்டி. அதுல இந்த மாதிரியே வாழ்க்கை ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசை பெற்று வந்தீங்க. ஏன்னா அடுத்து சாப்பாடு அங்க இருக்கும்ல, போய் சாப்பிடணும்ல, எல்லாரும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, குழந்தைகள் எல்லாம். நம்ம இங்க பிள்ளைகளை சொல்லுன்னு விரட்டி கொண்டே இருப்போம் அன்புக்குரியவர்களே. ஆனால் உண்மையிலேயே உணர்ந்து சொல்கிறார்களா? நமக்கு என்ன தேவை? அன்னை நம்மிடம் எதிர்பார்ப்பது டைமிங்க்கு பிரேயர் கிடையாது, வேகமாக சொல்லணும் அவங்க ஆசைப்படல. நம் உள்ளத்திலே என்ன குறைகள் இருக்கிறது, நம் உள்ளத்திலே எவ்வளவு கசப்புகள் இருக்கின்றன, எவ்வளவு பொறாமைகள் இருக்கின்றன, எவ்வளவு காழ்ப்புணர்ச்சி இருக்கின்றது, இது எல்லாமே அவங்க எடுத்துக்கிறாங்க இந்த ஜெபம் வழியாக. இந்த ஜெபமாலை சொல்கின்ற பொழுது இந்த துன்பங்கள் துயரங்கள் எல்லாத்தையுமே அன்னை எடுத்துக்கொண்டு நமக்கு ஆசீர்வாதத்தை தருகின்றார்கள். அன்னை நமக்கு கடவுளின் அருளை பெற்று தருகின்றார்கள். இதை நம்ம தெரிந்து கொள்ளணும். அதனால சொல்லும் போது குழந்தைகளோடு பங்கெடுக்கும் பொழுது
அத அழகாக அற்புதமாக ஒரு பாடலாகவும், அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசை பெற்றவர் நீரே, ஒரு பாடலாக, ஒரு கவிதையாக, ஒரு அழகாக தன்னுடைய உள்ளத்திலிருந்து பொங்கி வருகின்ற ஒரு ஜபமாக அதை நாம் சொல்ல கற்றுக் கொடுக்க வேண்டும் நம்முடைய குழந்தைகள். இதுதான் நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு செய்கின்ற ஒரு மிகப்பெரிய வரம், ஒரு ஒரு செயல் என்று சொல்லலாம். அன்புக்குரியவர்களே, தந்தை பியோ அவர்கள் இதைத்தான் சொல்கின்றார். இந்த ஜெபமாலை சாத்தானை வீழ்த்தும் கருவி, ஆயுதம். சாத்தானை வீழ்த்த வேண்டுமா, இந்த ஜெபமாலையை கையில் ஏந்துங்கள் என்று சொல்கின்றார். மேலுமாக விண்ணகத்திற்கு செல்வதற்கான ஒரு உறுதி, விண்ணகத்திற்கு செல்வதற்கான ஒரு உறுதி, a ticket to heaven அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய நேரங்கள்ல வயதான பாட்டிமார்கள், வயதான தாத்தாக்கள், ஃபாதர்ஸ், சிஸ்டர்ஸ் கையில ஜெபமாலை வைத்துக் கொண்டே இருப்பார்கள். ஜெபமாலை வைத்துக் கொண்டே ஜெபித்துக் கொண்டே இருப்பார்கள். கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி முடிந்த உடனே ஒரு தாயினிடம் வந்து அழுது கொண்டிருந்தார். ஃபாதர், எங்க வீட்டுல ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க ஃபாதர், என் மகள் பூசைக்கு வர மாட்டேங்கிறாங்க, நான் ஏதாவது பேசினேன் அப்படின்னா என்னை எதிர்த்து பேசுறாங்க, அடிக்க வராங்க, கோவிலுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன், கோவிலுக்கு நான் போகிற வழியிலே பயங்கரமா பேசுறாங்க, தப்பு தப்பா பேசுறாங்க, கிட்ட வார்த்தை பேசுறாங்க, அழுகையா வருது ஃபாதர், அழுகையா வருது. நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது, ஜெபமாலை எடுத்து செய்யும் போது அவங்க ரொம்ப தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, அவங்க என்ன திட்டிக்கிட்டே இருந்தாலும் அழுது கொண்டே நான் ஜெபமாலையை சொல்லிக் கொண்டே இருக்கின்றேன் ஃபாதர் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், அம்மா கவலைப்படாதீங்க, அன்னை உங்களுக்கு துணையாக இருப்பார், உடனடியாக மாற்றம் வராது, ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வேண்டுகின்ற அந்த வேண்டுதல் சரியான வேண்டுதலாக இருந்தால் கண்டிப்பாக அன்னை உங்களுக்கு துணையாக இருப்பார் அப்படின்னு சொல்லி நான் அவர்களுக்கு தெம்பூட்டினேன். அன்புக்குரியவர்களே, அன்புக்குரியவர்களே, சாத்தானை வீழ்த்தும் கருவியை கையில் எடுங்கள், ஜெபமாலை சொல்லுங்கள், உங்களுக்குள்ளே மாற்றம் வரும், உங்களை சுற்றி இருப்பவர்களே மாற்றம் வரும், உங்கள் குடும்பத்திலே மாற்றம் வரும், பிரிந்து போன உறவுகள் ஒன்றாக கூடும். இது எழுதப்படாத ஒரு சட்டமாகவே அன்னை நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார், அன்னை நிகழ்த்தி கொண்டே இருப்பதை நாம் காண முடிகிறது. அன்புக்குரியவர்களே, மேலுமாக இந்த அன்னையை பற்றி நாம் நிறைய சொல்றோம். அன்னையை நாம் தாய் அப்படின்னு சொல்றோம். நம்ம யோசிச்சு பார்க்கும்போது சில நேரங்கள்ல மாதா அப்படின்னாலே, மாதா கோவில் எங்க இருக்குது, மாதானாலே அன்னை தான், அன்னை மரியாதை தான் நம்ம மாதான்னு சொல்லிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டுல போய் எங்க போய் கேட்டாலும் மாதா கோவில், இயேசு கோவில் கூட சொல்ல மாட்டாங்க. சர்ச்சுன்னு தெரியும், ஆனா அது இயேசு சர்ச்சா இல்ல மாதா சர்ச்சான்னு தெரியும். ஆனா போய் கேட்டீங்கன்னா எந்த திக்கிலும் போன உடனே கேட்கலாம், மாதா சர்ச் எங்க இருக்குன்னு கேட்ட உடனே அங்க இருக்குது போங்க அப்படின்னு. சர்ச்சனோட மாதா கோயில் எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா உடனே சொல்லிடுவாங்க. அப்படிப்பட்ட மாதா அன்னை நமக்கு எப்படிப்பட்டவர் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நம்ம பல நேரங்களில் நிறைய இது கேட்டிருப்போம், பிரசங்கம் கேட்டிருப்போம், நம்மே அலசி பார்த்திருப்போம். நிறைய நேரங்கள் அந்த நம்பிக்கையை விட்டு விடுவோம், நம்பிக்கையை விட்டு விடுவோம். ஒரு முறை ஒரு குழந்தை குப்பை தொட்டியிலே கிடக்கின்றது, ஒரு குழந்தை குப்பை தொட்டியிலே கிடக்கின்றது. அந்த குழந்தையை எப்படியாவது வளர்க்க வேண்டும் என்று ஒருவர் ஆசிக்கின்றார். உடனே என்ன பண்ணுகின்றார், அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு அருகிலே ஒரு அனாதை ஆசிரமம் இருக்கிறது, பெற்றோர் இழந்த குழந்தைகளுக்காக குழந்தைகள் காப்பகம் ஒன்று இருக்கிறது. அதனை அருட்சகோதரிகள் வழி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். உடனே அந்த நபர் என்ன பண்றாரு, அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு அந்த அருட்சகோதரி அம்மாவிட்ட போய், அம்மா இந்த குழந்தையை பார்த்துக்கோங்க, ரொம்ப பரிதாபமா குப்பை தொட்டியில கிடக்குது, ஏதாவது இந்த குழந்தைக்கு என்னுடைய வாழ்வு முன்னேறுவதற்கு உதவி செய்யுங்க, இந்த குழந்தை எப்படியாவது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை ஒப்படைத்து விட்டு சென்று விடுகிறார். இந்த அருட்சகோதரி அந்த குழந்தையை வாங்கி பார்க்கிறாங்க, ரொம்ப அழகாக அது புன்முறுவலோடு அந்த அருட்சகோதரியை பார்க்கின்றது. உடனே அந்த அருட்சகோதரி மனசுக்குள்ள இந்த குழந்தையை எப்படியாவது நல்முறையிலே வளர்க்க வேண்டும், இந்த குழந்தை அன்னையினுடைய குழந்தையாக வளர்க்க வேண்டும் என்று சொல்லி உறுதி பூண்டாங்க. உடனே என்ன பண்றாங்க, அன்னையினுடைய அங்கே திருவுருவம் தாங்கிய ஒரு இடம் இருக்கிறது, அங்க போய் ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தையை காண்பித்து வருகிறார்கள். இதுதான் உங்க அம்மா,
இதுதான் உங்க அம்மா, உனக்கு என்ன தேவையோ எல்லாத்தையுமே இந்த அம்மாட்ட கேளு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் காண்பித்துக் கொண்டிருக்கிறாங்க. குழந்தை வளர்கின்றது. சின்ன வயசுல நீங்க எது சொன்னாலுமே குழந்தை என்ன பண்ணும், நம்பிடும். ஒரு 10ஆம் கிளாஸ் வரைக்கும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப போய் பார்க்குது, அம்மா எனக்கு நல்லா பரிசு எழுதணும், எனக்கு இது வேணும் அது வேணும்னு போய் கேட்குது. அப்புறம் நல்லா பரிசையில் எல்லாமே தேர்வு பண்ணி வருது. கொஞ்சம் படிக்க போகுது, காலேஜ் படிச்சிருச்சு. காலேஜ் படிச்சு முடிச்ச உடனே வருது, மீண்டுமாக அந்த இல்லத்திற்கு வருகிறது. இல்லத்துக்கு வந்த உடனே ஒரு தாக்கம் இருக்கும். என்னது, காலேஜ் படிச்சாங்கன்னா கொஞ்சம் அறிவு வளர்ந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. அறிவு வளர்ந்தால் என்ன பண்ணுவோம், நம்பிக்கையை கேள்வி பண்ணுவோம், நம்பிக்கையை கேள்வி பண்ணுவோம். அதனால இதனுடைய பார்வையை மற்றவர்கள் கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சாங்க. இது தினமும் போய் மாதாட்ட போய் வேண்டுது, அன்னைகிட்ட போய் வேண்டுது, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன், இல்ல துக்கமா இருக்கேன், கஷ்டமா இருக்குது, எல்லாத்தையுமே அது ஒப்பு கொடுக்குது. இது இல்லாம வேடிக்கை பார்த்து கொண்டு இருப்பவர்கள் நிறைய பேர். அதுல ஒருத்தவங்க போய் கேட்கிறாங்க அந்த குழந்தைகிட்ட, நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது சரி, சிஸ்டர் சொன்னாங்க இதுதான் உங்க அம்மா, அவங்ககிட்ட போய் வேண்டிக்கோன்னு சொன்னாங்க. நீ ஒரு 10ஆம் கிளாஸ் ஒரு 12ஆம் கிளாஸ் படிக்கும்போது சரி ஓகே நான் நம்பிட்டேன். ஆனா இப்பதான் உனக்கு அறிவு வந்துருச்சுல்ல, இது ஒரு சுரூபம், இது ஒரு திருவுருவம், அவ்வளவுதானே. இது உனக்கு என்ன பண்ணிட போகுது, இது உனக்கு என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அந்த குழந்தை சொல்லிச்சு, நானு எங்க அம்மாவை பார்த்ததில்லை நேரடியாக, அவர்களை தொட்டு ரசித்ததில்லை, அவர்கள் என்னை கைப்பிடித்து வழி நடத்தியதை நான் காணவில்லை. ஆனால் இந்த தாயை நான் தொட்டு உணர்ந்திருக்கிறேன். இந்த தாய் நான் போகும்போது என்னோடு கூட வருவார், என்னை அனுபவித்திருக்கிறேன். உணர்வு ரீதியாக நான் அனுபவித்திருக்கிறேன், உடல் ரீதியாக அல்ல, மாறாக உணர்வு ரீதியாக நான் அனுபவித்திருக்கிறேன். நான் தவறான பாதையிலே செல்லும் பொழுது அது தவறு, தடுக்கி விழுந்து விடாத என்னை என சொல்லி என்னை கரம் பிடித்து வழி நடத்திட்டார். நான் உணர்வு பூர்வமாக உண்டு இருக்கின்றேன், அனுபவித்திருக்கின்றேன். அந்த தாய் என்னுடைய அம்மா, அவ்வளவுதான். இதுதான் இந்த பெண் சொன்ன ஒரு அன்பான விஷயம். அன்புக்குரியவர்களே, இதுதான் இன்று நாம் கொண்டாடுகின்ற இந்த திருவிழா. புனித பியோ மட்டுமல்ல, பல புனிதர்கள் இதைத்தான் சொல்கிறார், இவர் உன் தாய். இயேசுவே நம்மகிட்ட சொல்லிட்டார், மலை மீது சிலுவையில இறக்கும் முன்பாக சொன்னார், இதோ உன் தாய், இதோ உன் மைந்தர்கள், இதோ உன் தாய், இதோ உன் மைந்தர்கள். அன்புக்குரியவர்களே, அவ்வளவுதான். நாம் இந்த அழகா ஒரு வார்த்தை போட்டிருக்கீங்க, ஒரு தாய் மக்கள் குழு. என்னுடைய தாய் இது, நாங்கள் அவருடைய மக்கள். இவ்வளவுதான் வாழ்வு. இந்த வாழ்விலே நாம் ஒன்றாக இருக்க வேண்டும், நன்றாக இருக்க வேண்டும், ஒற்றுமையோடு இருக்க வேண்டும், மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும், ஆர்ப்பரித்து கொண்டாட வேண்டும். அன்னையினுடைய அந்த ஜெப மாலை நமக்கு தந்திருக்க அந்த ஜெப மாலையை கரங்களில் ஏந்தி அன்னையை போற்ற வேண்டும், நம்முடைய வாழ்வை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். கண்டிப்பாக அன்னை நமக்காக தொடர்ந்து பரிந்து பேசுகிறார், நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கின்றார், நம்முடைய குடும்பங்களுக்கு முன்மாதிரியாக பரிந்து பேசுபவராக, இயேசுவிடம் அழைத்து செல்பவராக அந்த அன்னை தொடர்ந்து விளங்குவார் என்பதில் அசைக்க முடியாத நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே பங்கு பெறுவோம். அன்னை நமக்காக வேண்டட்டும், நாமும் நம்முடைய குடும்பங்களுக்காக வேண்டுவோம், அன்னையின் பாதையிலே செல்வோம். ஆமென்.